எல்லாருடைய இருக்கிற இடத்திலிருந்து தலைகளை தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டு நோக்கி பார்க்கலாம். எஸ் மாஸ்டர், தேவ சமூகத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டாதவர், என்னை காக்கிற இயேசு உறங்காதவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவது இல்லை. அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்லை, என் இந்தியாவுக்கு அவர் உறங்காதவராக தூங்காதவராகவே இன்றைக்கு செயல்படுகிறார். அவர் இந்திய தேசத்தில் குறிப்பாக இந்த ஆந்திர மாநிலத்துக்காகவும் இந்த நகாரி மாவட்டத்திற்காக கர்த்தர் உறங்காதவராய் தூங்காதவராய் எந்த நாள் அவர் செயல்படுகிறார். வேதம் சொல்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டு உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது அந்த ஏசாயா பக்தன் கண்டது போல கர்த்தாவை ஒரு தரிசன கண்களோடு தான் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் புறப்பட்டு போகணும். ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு எந்த எதிர்பார்ப்போடு பரிசுத்தவான்கள் தேவதாசல் இந்த ரக்ஷணா பண்டிகையை தகப்பனை ஒருங்கிணைத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் இந்த 7வது ஆண்டுல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக. அப்படி இருக்கிறதுல கொஞ்ச நேரம் அப்பா சமூகத்தில் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த பண்டிகையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. தேவனுடைய ஆளுகை இறங்கி வருவதாக. கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டுமானா பாகால் பலிபீடங்கள் உடையத்தக்கதா. மார்துக், நேபோ, பேல், இஸ்தா, ரா, ரேவேஸ், போலோக், ரெம்பான் எல்லா தாகோன் பலிபீடங்கள், எல்லா தூமாசின் ஆவிகள், எல்லா பாகால் பலிபீடங்கள், எல்லா அசுரத்தின் கிரியைகள் நிர்மூலமாகத்தக்கதா. பரலோக வல்லமை இப்ப இறங்குவதாக, பரலோக மகிமை இப்ப இறங்குவதாக. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம் மறுபடியும் கட்டப்படத்தக்கதா. எலியாக்களின் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கு வெளிப்படுகிறார். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பல பரிசுத்தவான்களை எலியாவை போல, யெகூவை போல, எலிசாக்களை போல கர்த்தர் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்காக தேவன் தம்முடைய பராக்கிரமத்தின் வல்லமையை கட்டவிழ்ப்பாராக. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர். அவரே மகிமையின் ராஜா. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளை கர்த்தர். அவர் சேனைகளை கர்த்தர். அந்த சேனைகளை கர்த்தர் அவரே மகிமையின் ராஜா. நேரம் விட்டு கொடுக்கலாமா? கர்த்தருடைய மகிமை இந்த 7வது ஆண்டுல இந்த ரக்ஷணா பண்டிகையில கர்த்தர் எந்த நோக்கத்தோட என்னை கொண்டு வந்தாரோ, எந்த நோக்கத்தோட எங்களை கொண்டு வந்தாரோ, எந்த நோக்கத்தோட பரிசுத்தவான்களை, தகப்பன்மார்களை, தேவதாசர்களை, தேவதாசிகளை கர்த்தர் இணைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதா. கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை அனுபவம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை செக்கினா குளோரி இறங்கி வரத்தக்கதா. வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், தெய்வம் இறங்கட்டும், தெய்வம் இறங்கட்டும். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்து, உயர்த்து, உயர்த்து. அநாதி கதவுகளே உயருங்கள். தேவ ஆவியானவர் இப்ப இறங்கட்டும். மேல் வீட்டு அறையில இறங்கின தேவ ஆவியானவர், ஏதேனில் இறங்கின தேவ மகிமை, சீனாயில் இறங்கின தேவ மகிமை, சாலமோன் ஆலயத்தில் இறங்கின தேவ மகிமை, மேல் வீட்டு அறையில இறங்கின தேவ மகிமை. இந்த 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 7ஆம் ஆண்டு ரக்ஷணா பண்டிகையில கர்த்தர் இந்த வளாகம் முழுக்க அக்கினி, இந்த வளாகம் முழுக்க அக்கினி, இந்த வளாகம் முழுக்க இறங்கட்டே, இறங்கட்டே. விடாத, விடாத, விட்டு. இன்னும் கர்த்தருக்காய், இன்னும் தேவனுக்காய் ஒரு எழுப்புதல் தீ இங்கு பரவி பாய்வதாக. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. தேவ மகிமை சகோதரர்கள் மேல, தேவ மகிமை சகோதரர்கள் மேல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இந்த 1வது நாள்ல இப்ப இப்ப இறங்குது, இறங்குது, இறங்குது. தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மகிமை இப்ப என்ன கணக்களவல்லப்பா, என்ன முழங்களவல்லப்பா, இடுப்பளவல்லப்பா. நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம், நீச்சல் ஆழம். விட்டு கொடுத்து நீச்சல் ஆழத்துல எங்களை கர்த்தர் சேர்ப்பீரா. மனுபுத்திரனே, இன்னும் 1000 முறை என்னோடு வருவாயா? இன்னும் 1000 முறை என்னோடு வருவாயா? நீச்சல் ஆழத்துல படக சற்ற தள்ளுனா படகு நிரம்பாது பேதுரு. இன்னும் ஆழத்துல, இன்னும் ஆழத்துல, இன்னும் ஆழத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவேளை புதிதாய் எந்த நபர் வந்திருந்தாலும், என்ன எதிர்பார்ப்போட நீங்க அமர்ந்திருந்தாலும், கர்த்தர் உனக்காக, எந்த தெய்வம் சேனைகளை கர்த்தர் உனக்காக இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை இந்த வளாகத்தில்
இடத்திலிருந்து இந்த மகிமையான இந்த இடத்திலிருந்து அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவாராக, அனுப்புவாராக, அனுப்புவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும், 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 இறங்கட்டும். தேவன் தேமானில் இருந்து பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இறங்கி வருகிறவர். கர்த்தர் சீனாயில எழுந்தருளி சேயர்ல உதயமாகி பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 தமது பரிசுத்தவான்களோடு கூட இறங்கி வருகிறவர். அவருடைய வலது கரத்திலிருந்து அக்கினிமயமான பிரமாணங்கள் புறப்பட்டே தீரும். வார்த்தை அனுப்பப்படுகிற இடங்கள் அல்ல, மரித்தோரை கர்த்தர் எழுப்புவார். எங்கு வார்த்தை அனுப்பப்படுதோ உலர்ந்த எலும்புகள் உயிரோட எழும்பும். உன் வியாதி என்கிற கட்டுகளோ எல்லா அந்தகார பலவானின் திட்டங்களோ இப்போ உடையத்தக்கதாய் மாந்திரிகம் எல்லா செய்வன கட்டுகளை நிர்மூலமாக்குற தேவ மகிமை இந்த வளாகத்துல இந்த இடத்துல கர்த்தர் இறங்குறா, தேவன் இறங்குறா. எல்லா யாகங்களை உடைக்கத்தக்கதான ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு வல்லமை எல்லா கடன்களை எரிக்கிற வல்லமை, எல்லா தரித்திர பிசாசுகளை சிதறடிக்கிற வல்லமை இப்ப இப்ப பாயவதா, பாயவதா. சபைகள் ஆத்ம வறட்சியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி நிர்மூலமாகட்டும். சபையை எழும்ப விடாதபடி தடையா நிற்கிற எல்லா விதமான சத்துரு போடுகிற யாகங்களும் திட்டங்களும், ஆமானுடைய திட்டங்கள், அகித்தோப்பேலின் ஆலோசனைகள், ஆகாபின் ஆட்டங்கள் எல்லாம் உடையது. இந்த 7வது ஆண்டுல கர்த்தர் உடைக்கிறார் பாஸ்டர். இந்த 7வது ஆண்டுல சிஸ்டர் உடைக்கிறார். இந்த 7வது ஆண்டு ரட்சணா பண்டிகைகளை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான், ஏதோ ஒரு முகாந்திரத்தோடு தான் உங்களை என்னையும் தேவன் இங்க இணைத்திருக்கிறார். கர்த்தர் இங்க இணைத்திருக்கிறார். இது மாம்ச சித்தம் அல்ல, இது மனுஷ யோசனை அல்ல. பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, தேவன் பக்கத்திருக்கிறார். இன்றைக்கு தேவ மகிமை எங்களை நிரப்பட்டு, இன்றைக்கு தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தையை, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தான ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தான ஜெயித்திடு. உங்க சத்தம் மட்டும் வரட்டும். சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தான ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தான ஜெயித்திடுவே. அப்படி 5 நிமிஷம் இருக்கிறது அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிரசனத்தை நீதியால் இதயத்தை திறந்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து
என் கல்லான இருதயம் எடுக்கப்பட்டு சதையான இருதயம் உண்டாவதாக. இந்த 5 நிமிஷம் நாங்கள் துதிக்கிற வேலைகளை எல்லா வானமண்டல சேனைகள் இங்கிருந்து கிழித்தெறியப்பட்டு எல்லாம் நிர்மூலமாகட்டும். இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா பாதாள மண்டல ஆவிகள்லாம் ஒண்ணுமில்லாம போக போது பாஸ்டர். இயேசுவின் நாமத்தினா மலைகளை தாண்டுகிறேன், கடு பள்ளங்களை நான் கடப்பேன். தேவ மகிமை இன்றைக்கும் பலமாய் இறங்குவதாக. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கரந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடு. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை சதிகளை முறியடிப்பே. அந்த சத்தான செய்திடும். என் சத்தத்தை விட உங்க சத்தம் சதிகளை கேட்கட்டே. சதிகளை முறியடிப்பே, அந்த சத்தான செய்திடுவே. உன்மோட்டே சதிகளை முறியடிப்பே, அந்த சத்தான சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைத்திடுவே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் கிருபையால் சபாலாரா. எங்க வாழ்க்கை, எங்க ஊழியம், எங்க தரிசனம், எங்க ரட்சணா பண்டிகை எல்லாம் உங்க கிருபையில நாங்க நிக்கிறோம்பா. கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 சம்பாதாரண ஆவியில் நல்லா களி கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரத்தக்கதா தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல். இப்ப கண்டு மட்டுக்கும் பலிபீடத்துக்கும் நடுவில் ஆசாரியர்களும் தேவதாசர்களும் இணைந்திருக்கிற வேலைகளே. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ சத்தமா கிருபையா நிலை நிற்கிறோம். இயேசுவே கிருபையால் நிலை நிற்கிறோம். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவரே. செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் வல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர். செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், வல்லவர்.
சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படட்டும். அவர் கிருபையினால் பரலோக சிங்காசனம் இங்க இறங்கி வரட்டும், இங்க இறங்கி வரட்டும். ஓ, என்ன எதிர்பார்ப்போட இங்க பிள்ளைகளுக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வல்லமையை, நம்முடைய பராக்கிரமத்தை அனுப்புவாராக. அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்காய் தீர்க்கதரிசன செய்தியால், வல்லமையான வார்த்தையால் வெளிப்பட போகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசுவே அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி அவர் தான் எனக்கு நல்லவரா இருக்கிறார், அவர் தான் எனக்கு வல்லவரா இருக்கிறார். அவர் கிருபை, அவர் கிருபையினாலதான் சிங்காசனம், அவர் கிருபையினாலதான் அரியணை, அவர் கிருபையினாலதான் என் தரிசனம், என் ஊழியம், ஓ என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாம் அவர் கிருபையினால், அவர் கிருபையினால், அவர் கிருபையினால். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோட பேசுங்க. நாங்கள் நம்புற மனுஷர்கள் எங்களை கைவிடலாம். எங்கள் எதிர்பார்ப்பை அழிப்பதற்கு வஞ்சகர்கள் எழுப்பலாம். ஆனால் நீங்க ஒரு நாளும் அழைத்தவர் உண்மையுள்ளவரப்பா. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிற ஆண்டவர். ஒரு எதிர்பார்ப்போடு பரிசுத்தவான்கள் விசுவாச கூட்டத்தால் யாவர் இணைந்திருக்கிற இந்த வேலைகள் தொடர்ந்து நீர் எங்களுக்கு இடைபடும். எங்களுக்காக பேசுக ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே, வந்திருக்கிற தேவ மனிதனை மறைத்து பேசுங்க. சிறு பிள்ளைங்க, வாலிப தந்தைங்க, அண்ணனை மறைச்சு பேசுங்க ஆண்டவர். உங்க வல்லமையான வார்த்தைகள் மத்தியில் இடைபடட்ட ஆண்டவர். வார்த்தையை நம்பிதான் ஜீவிக்கிறோம். உடைய வாக்கு தான் எங்களை உயிர்ப்பிக்குது. உடைய வார்த்தை இல்லைன்னு நாங்க இல்லப்பா. ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிற சீனியர் ஏழைக்கு ஒரு நாள் உங்க சத்தம் வராது ஆண்டவர். நான் கத்தர அறியேன்னு சொல்றவன் சொல்லும் அடியேன்னு கேட்கிற குட்டி பிள்ளை சாமுவேலுக்கு தான் உங்க வார்த்தை வர ஆண்டவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயத்தோட சாமுவேலை போல, எரேமியாவை போல சிறு பிள்ளையாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய வார்த்தை பேசப்படட்டும். உம்முடைய வார்த்தை தொடர்ந்து எங்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் ஜெயமாகட்டும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.